நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். ஆட்டிசம் குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப இந்த ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, நிறைய குழந்தைகளுக்கு இந்த ஆட்டிசம் குறைபாடு இருக்கு. அதாவது இந்த ஆட்டிசம் குறைபாடு அப்படின்னா என்னன்னு கேட்டா, ஒரு பிறந்த குழந்தை ஒரு ஒரு காலகட்டத்திலயும் ஒரு ஒரு விஷயத்த கற்றுக்குது, வளருது. அதாவது எழுந்து நிக்கிறது, ஆ தவழ்றது, அந்த கழுத்து நேரா நிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பேசுறது, அதே மாரி நம்ம பேசுறத உணர்ந்து கொள்வது. இந்த மாரியான விஷயங்கள அந்த குழந்தைங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகுறது தான் இந்த ஆட்டிசம் குறைபாடு அப்படின்றோம். அது சராசரியா 2 வயசு வரைக்கும் இந்த பிரச்சனை நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி தெரியாது. 2 வயசுக்கு அப்புறமா தான் இந்த குழந்தைகள் ஆட்டிசம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதாவது அத என்ன அப்படின்னு சொன்னாக்க, இப்ப நம்ம அந்த கூப்பிடுறோம். அந்த குழந்தைய கூப்பிடும்போது ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டா கூட அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அதே மாரி கண்ண நேரா பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி அதே மாரி நெறைய வெளிச்சம் அவங்களுக்கு பிடிக்காது. அதே மாரி நெறைய சவுண்டு, இந்த சவுண்ட் எல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஆட்டிசம் குழந்தைகள் ஆரம்ப கட்டம். அதாவது இந்த குழந்தைங்க பேச ஆரம்பிக்கிற காலத்துல இத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பேசுறதுக்கு பேச்சு வர்றதுக்கு லேட் ஆகும் குழந்தைங்களுக்கு. அதே மாரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பேசி வர்றதுக்கெல்லாம் லேட் ஆகுற பட்சம் நம்ம கரெக்டான ஒரு தெரபிஸ்ட்ட போய் பார்த்துட்டு, அதுக்குண்டான தெரப்பீஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அது சரியா ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நெறைய. அதேபோல இந்த டிவி, கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன்கள் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் குழந்தைங்களுக்கு, ஆ நம்ம அந்த குழந்தைங்க தொல்ல பண்ணிட்டு அழுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மொபைல் ஃபோன குடுத்துடுறோம். அதுவும் இந்த ஆன்லைனுக்குள்ள போய் கேம் அது இது பார்த்துக்கிட்டு ச அப்படியே குழந்தைங்க அதிலேயே உள்ளுக்குள்ள போய் செட்டில் ஆயிடுறாங்க. இந்த மாதிரியான அதாவது மொபைலோ, கம்ப்யூட்டரோ இத குழந்தைங்கள சின்ன வயசுல பார்க்கும்போதும், இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். பேசுறதுக்கும், இதுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, வெளிப்படையா தெரியறதுக்கு ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள் கூட ஆகும். இந்த குழந்தைகள்ட்ட நம்ம பரிதாபம்லாம் ஒண்ணும் காட்டணும் அப்படின்றது கிடையாது. அதாவது சிறப்பு குழந்தைகள் அப்படின்னு சொல்லி இவங்கள சொல்லுவோம். இந்த சிறப்பு குழந்தைங்கள்ட்ட பரிதாபம்லாம் காட்டணும் அப்படின்றது இல்ல. இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு எது தனி பிடிக்குது, அவங்க எதுல அதிகமா கவனம் செலுத்துறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அந்த விஷயத்த அவங்களுக்கு ஊக்குவிக்கலாம். அதுல பயிற்சி குடுக்கலாம். இந்த மாரி குடுக்கும்போது, அவங்க அதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டா இருப்பாங்க. அதாவது சாதாரணமா இந்த சமையல் கூட ரொம்ப திறமையான ஒரு விஷயம். சாதாரணமா பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சமையல் செய்றாங்க. சமையல சாதாரணமா நினைக்கிறாங்க. ஆனா, அந்த சமையல் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இந்த சமையல் செய்றதுன்றது ஒரு தனி கலை. இந்த அந்த ஒரு அது ஒரு சுவையாக உணர்ந்து அந்த மாரி சமைக்கிறது, அது ஒரு பெரிய விஷயம். இந்த சமையல் கலை எல்லாம் கூட இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ஈஸியாக செட் ஆயிடும். அவங்களுக்கு கத்துக் குடுக்கலாம். இதுவரைக்கும் இந்த ஆட்டிசம் ஏன் ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியல. சரியான ஒரு காரணத்த சொல்ல முடியல. சில பேர் தவறான உணவு பழக்கம்ன்றாங்க. நெருங்கின ரத்த சொந்தத்துல கல்யாணம் பண்ணது. அதே மாதிரி இது ஒரு ரேர் மரபணு கோளாறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதேபோல நம்ம வயதிற்கு முன் தாய்மை அடையிறது, இந்த கர்ப்பகால நோய்கள், பிரசவத்துல ஏதாவது ப்ராப்ளம் வர்றது, அதே மாரி குழந்தைக்கு போதுமான ஆக்ஸிஜன் வயித்துல இருக்கும்போது கிடைக்காதது. இந்த மாரி காரணங்கள சொல்றாங்க. இந்த மாரி காரணங்கள நம்ம ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு கர்ப்ப காலத்துல இருக்கிறவங்கள கவனமா பார்த்துக்கணும். ஆ இந்த மாதிரி ஆன பிரச்சனைகள் அவங்களுக்கு வராம நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே, இந்த ஆட்டிசம் குழந்தைகள், சிறப்பு குழந்தைகள தவிர்க்கலாம். இந்த விஷயங்கள் நெறைய பேருக்கு இதுல விழிப்புணர்வு இருக்கிறதில்ல. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, கர்ப்பமா இருக்கும்போது எப்படியெல்லாம் பார்த்துக்கிறோம் அப்படின்றது. ஏன்னா இந்த கர்ப்பத்துல தான் இந்த ஆட்டிசம் குழந்தைகள் உருவாகுறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது கர்ப்பப்பைக்குள்ள இருக்க பிரச்சனைகள்னாலயோ, இந்த மாரி விஷயங்களாலயும் அதிகமா இந்த குழந்தைகள் உருவாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த கர்ப்ப காலத்துல இதெல்லாம் சரியாக பின்பற்றினாலே ஆட்டிசம் குறைபாடு ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர்கள் சொல்றாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான பள்ளிகள்லாம் இருக்கு. பயிற்சி வகுப்புகள் சொல்றவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. சரியான முறைகள அவங்கள அணுகி, அவங்க மூலமா இந்த குழந்தைங்களுக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க. நிச்சயமாக இந்த ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகளும் நல்லபடியாக வருவாங்க. நன்றி.